இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே தீய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தீய பழக்க வழக்கத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை தான் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடு சத்தீஸ்கர் மாநிலத்தை பார்க்க போகிறோம். சத்தீஸ்கர் ஒரு புது மாநிலம் தான். ஏன்னா 2000 தான் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரித்து இந்த புதுசாக இந்த சத்தீஸ்கர் மாநிலம் உருவாயிருக்கு. இதோட தலைநகரம் ராய்ப்பூர். இந்த 35 மாவட்டங்கள் இருக்குது. மக்கள் தொகைன்னு பார்க்க போனால் டெல்லியை மாதிரியே 3 கோடி பேர் இங்கே இருக்காங்க. இன்னும் நம்ம சத்தீஸ்கரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது சத்தீஸ்கர்லேருந்து ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது. வாங்க பார்க்கலாம். परमेश्वर प्रेम आहे प्रेम आहे रे 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 परमेश्वर प्रेम आहे सब कुछ आहे रे जवंत है प्रेम है कृपा प्रेम डाह करे नहीं करे ना बड़ा प्रेम धीरजवंत है प्रेम है कृपा प्रेम डाह करे नहीं करे ना बड़ा प्रेम कभी भूले नहीं अनरीति चले नहीं प्रेम कभी भूले नहीं अनरीति से न हो बात सहले वेला धीरज के धरा सत्य से हो आनंदित कुकर्म से न हो बात सहले वेला धीरज के धरा अपन भलाई चाहे नहीं झुंझलाए कभी नहीं अपन भलाई चाहे नहीं झुंझलाए प्रेम आहे रे परमेश्वर प्रेम आहे 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 प्रेम आहे रे परमेश्वर
परमेश्वर प्रेम आहे रे परमेश्वर प्रेम आहे रे. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. உண்மையிலேயே தேவன் அன்பானவர். அன்பின் தொடக்கமே அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும். அதுக்கு பதிலாக நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு இருளை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடு சத்தீஸ்கரை பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தீய பழக்க வழக்கத்திலிருந்து அடிமையானதிலிருந்து மீண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும் அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஜேக்கப் ஜான் அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு இயேசு கூட தனிப்பட்ட உறவோ இல்லை நட்போ இல்லை தொடர்போ இல்லாமல் இருந்துச்சு. நான் என்னோட வாழ்க்கையை முழுசும் உலக ரீதியாக வச்சுருந்தேன். உலக ரீதியான பழக்க வழக்கங்களால் தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. மேலும் ஜேக்கப் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார். பகல் நேரத்தில் குறைஞ்சது 30லேருந்து 35 சிகரெட் நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இந்த பழக்கத்தை பல வருஷங்களாக நான் தொடர்ந்து செஞ்சேன். ஜேக்கபும் தற்போது இந்த பழக்கத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டார். அவர் இதை விடவும் விரும்பினார். இந்த போதை பழக்கத்தை விடவோ அதிலிருந்து வெளியே வரவோ சக்தியோ இல்லை மன உறுதியோ என்கிட்ட இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் எடுத்துக்கிட்டு தேவன்கிட்ட போறப்ப அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை பற்றிய புரிதல் எனக்குள்ள இருந்துச்சு. என்னுடைய சூழ்நிலையில நான் தோத்து போனப்ப என்னுடைய ஆயுதத்தை நான் கீழே போட்டுட்டேன். போதை பழக்கத்தை விட என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சேன். ஆனால் ஒரு நாள் கம்மியாக சிகரெட் பிடிச்சேன்னா அடுத்த நாள் அது 2 மடங்காயிடும். என்னால் அதை விட முடியல. என்னுடைய முயற்சி தோற்று போனதுனால இந்த விஷயத்தை தேவன்கிட்ட நான் கொண்டு போய் என்னுடைய புது முயற்சியை ஆரம்பித்தேன். ஜேக்கப் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு தன்னோடு இந்த போதை பழக்கம் அடிமைத்தனத்தை ஜெபத்தில் வைத்தார். இயேசுவோட குரல் அன்னைக்கு என் காதுல கேட்டுச்சு. அந்த சத்தம் என்னன்னா, நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கவலைப்படுற, ஆனா உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற அந்த அசுத்தமானது உன் கண்ணுக்கு தெரியலையா? இந்த விஷயம் என் மனசுல யோசனையை தந்துச்சு. அப்படி எனக்குள்ள என்ன அசுத்தம் இருக்குன்னு அந்த விஷயத்தை பத்தி நான் யோசிச்சேன். போதைப் பொருள் மட்டும்தானே நான் எடுத்துக்கிறேன், அதை தவிர வேற எந்த அசுத்தமும் எனக்குள்ள இல்லையே. ஜேக்கப் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அவருக்குள் இருந்த கெட்ட பழக்கங்களை தேவன் வெளிப்படுத்த தொடங்கினார். என்னுடைய சிந்தனை, என்னோட நடவடிக்கை, மற்றவங்க கிட்ட நான் நடந்துக்கிற முறை, எனக்குள்ள இருந்த பொறாம குணம், மற்றவங்கள மட்டம் தட்டுற சுபாவம், இப்படிப்பட்ட பல அசுத்தங்கள் எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. மற்றவங்கள கேலி பண்றது கூட. இப்படி தேவன் எனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை எனக்கு தெரிவிச்சாரு, காமிச்சாரு. மேலும் என் வாழ்க்கையில இருக்கிற இந்த அசுத்தமான தப்பான விஷயங்களை எடுக்கணும்னு எனக்கு உணர்வை தந்தாரு. அதுல இருந்து நான் மனம் மாற ஆரம்பிச்சேன். ஜேக்கபிற்கு உதவி செய்து வந்த பைபிள் வசனம் மற்றும் சமூகம் மூலமாக அவருக்கு நிறைய உதவிகள் கிடைத்தது. மேலும் என்னோட வாழ்க்கையில பிதாவாகிய தேவன்
சில நேரம் பைபிள் மூலமா, சில நேரம் தன்னோட ஊழியர்கள் மூலமா, சில நேரம் தன்னோட தீர்க்கதரிசிகள் மூலமா, சில நேரம் ஒரு சாதாரண விசுவாசி மூலமா கூட அசுத்தத்தை என்னோட புத்தியிலிருந்து, என்னோட மனசுல இருந்து, என்னோட உடம்புல இருந்தும் எடுத்து போட அறிவையும் புத்தியையும் தந்தார். இது அவருடைய கிருபையால தான் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் வசனங்களில் நான் வளர்ந்தேன். இந்த நேரத்தில் நான் தேவன்கிட்ட எந்த விஷயத்துக்காக போனேனோ அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தது எப்படி என்னை விட்டு போச்சுன்னு தெரியல. தேவன் என் கவனத்தை அந்த போதை பழக்கத்தின் விஷயத்திலிருந்து எடுத்து என் மேலே அந்த கவனத்தை வச்சப்ப அந்த எல்லா விஷயங்களும் என்னை விட்டு போயிடுச்சு. அந்த போதை பழக்கம் எப்போ என்னை விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய கிருபையும் அவருடைய பெரிய இரக்கமும் தயவும் தான் இதில் இருந்துச்சு. அதனால தான் அந்த போதை பழக்க அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடிஞ்சுது. அந்த போதை பழக்கத்தை விட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஜேக்கப் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். நன்றி ஜேக்கப் ஜான். உங்களுடைய இந்த வெற்றிகரமான சாட்சியை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. சில நேரங்களில் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும்போது, அது இல்லாமல் கூட நிறையா தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. போதைப் பொருள் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த நேரத்தில் கூட சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்திற்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரும்போது இவை எல்லாமே மாறும் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஜேக்கப் ஜானுடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கும்போது தீய பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகிறீங்க, அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ள காலகட்டம் ரொம்பவே முக்கியமானது. இதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அந்த தீய பழக்கம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் ஒரு தடவை நீங்கள் மீண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் திரும்பி அந்த பக்கம் பார்க்கவே கூடாது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நேரே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு மழைக்காலம் இருக்குது அப்படின்னா சிட்டி சைட்லலாம் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் அதே ஒரு மலைப்பங்கான பகுதி அப்படின்னா அங்கே தண்ணி தேங்கவே செய்யாது. சரிவாக இருக்கிறதுனால அந்த தண்ணி வேகமாக ஓடிடும். ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இருக்கும்போது அந்த பகுதியில் நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். எப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிதோ அந்த இடத்துல சீக்கிரமாக நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. நம்ம அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடணும் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு கெட்ட பழக்கத்தில் நீங்கள் அப்படியே நிற்கக்கூடாது. அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க, ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ரோமர் 13:14 தூர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த துர் இச்சையின் கட்டுகள் எல்லாமே தளர்த்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கட்டுகள் எல்லாமே நீங்கும், அது ஒரு முடிவுக்கு வரும். நம்ம தேங்கி நிற்கக்கூடிய அந்த அசுத்தமான தண்ணியை போல இல்லாமல் அதை சுத்தம் செய்து நம்ம ஒரு ஓடுகின்ற நல்ல நீராக நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. இன்னும் ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யார்கிட்டையாவது உங்களை பற்றி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுங்க. நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்கிட்ட கேள்வி கேளுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்காக நீங்கள் குரல் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு அந்த பொறுப்பை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன ஆகும், அவங்க தினமும் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுற, ஏன் இதையா செய்கிற, அதையா செய்கிற, உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே நீங்கள் அதில் தொடர்ந்து இருக்கும்போது மறுபடியும் அந்த தீய பழக்கம் உங்களுக்கு வரவே வராது. குறிப்பாக நம்ம இந்த வசனத்தில் பார்த்தது மாதிரியே கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நல்லா வர்றதுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbn special offers.
அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கணும் அல்லது உங்ககிட்ட ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. நாங்கள் 5 நாளாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இந்த முழு வாரமும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். குரோமாவில் நாங்கள் 3 ஸ்டோரி டெல்லர்ஸ் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை கவனித்து பேக்ரவுண்ட் மாற்றணும்னு நினச்சோம். இது எங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நிறைய நல்ல கருவிகளும் அதை செய்யக்கூடிய, அதை நல்லா பயன்படுத்தக்கூடிய திறமையானவங்க, திறன் உள்ளவங்க இங்கே இருக்காங்க. நிறைய இடங்களில் இல்லாத சவுண்ட் ஸ்டுடியோவும் இதோட இணைஞ்சிருக்கு. அதோட இங்கே போதுமான இடமும் இருக்குது. உள்ளே ஏதோ ஷூட்டிங் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை செய்யலாம். இங்கே எல்லா வசதிகளும் ஒன்றா கிடைக்குது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையான பிறகு, நம்ம மீண்டு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனிடத்தில் நெருங்கி வரும்போது, ஒரு நெருக்கமான அன்பு இருக்கும்போது தீய பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக அது வரவே வராது. இப்போ நம்ம பத்மினி வாசுதேவா அவங்கள சந்திக்க இருக்கிறோம். இவருடைய கணவர் தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருந்திருக்காரு. ஆனால் இவங்க அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செஞ்சுருக்காங்க, உபவாசம் இருந்து ஜெபம் செஞ்சுருக்காங்க. அது அவருடைய கணவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். பத்மினிக்கு குறைந்த வயதிலேயே திருமணம் நடந்து விட்டது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவருடைய கனவு கவலையாக மாறிவிட்டது. நான் என் கணவரை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தேன். ரொம்ப கவலைப்பட்டதுனாலே ரொம்ப அழுவேன். அவர் ரொம்ப குடித்ததுனால தெருவிலையும் சில நேரம் சேத்துலையும் விழுந்து கிடப்பாங்க. போதையால் அவர் சேத்துல விழுந்திருக்காருன்னு யாராவது என்கிட்ட சொல்கிறது மூலமாக தெரிய வரப்ப அவங்கள கூப்பிட்டு வர நான் அங்கே போவேன். அவர் நிலைமையை பார்த்து ரொம்பவே அழுவேன். எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுமே புரியல. என் மனசு ரொம்ப உடைஞ்சு போய் அந்த நிலைமையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே எனக்கு தெரியல. தன்னுடைய கணவரை அந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்று இந்த சிறிய வயதில் பத்மினிக்கு புரியவில்லை. நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துட்டேன். அந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் மற்றவங்க என்னை கேலி பண்ணி பேசவும் செஞ்சாங்க. ஆனால் தேவன் என்னை விடலை. சில நேரங்களில் மக்கள் என் கணவரை தூண்டி விடுவாங்க. சில நேரம் அவரோட நண்பர்களே அவரை கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியல. பத்மினி தன்னுடைய பக்கத்தில் இருந்து எல்லா விதத்திலும் முயற்சி செய்தார். அப்பொழுது இந்த விஷயத்தை நீ ஜெபத்தில் வை என்று அவருடைய தாத்தா கூறினார். அந்த நேரத்துல நான் ஜெபம் செய்ய கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் இயேசு கிட்ட என் கணவரோட வாழ்க்கைய மாத்துங்க, என் வாழ்க்கைக்கான ஆதாரமே அவங்க தான், என் வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை அவர் மட்டும்தான் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, காலையில நான் தேவன் கிட்ட ஜெபம் செஞ்சுட்டு இருந்தப்ப, நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுனன்னு தேவன் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சில நேரம் 21 நாட்கள் உபவாசம் செஞ்சு ஜெபம் பண்ணினேன். சில நேரம் 7 நாட்கள் உபவாசம் செஞ்சு ஜெபம் பண்ணினேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வாழ்க்கை நிறைய சவால்களை நான் சந்திக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. தேவன் என்கிட்ட சொன்னாரு, நிறைய சவால்கள் இருந்தாலும் கூட பத்மினி தான் ஜெபம் செய்வதில் எந்த ஒரு குறையையும் வைக்கவில்லை. மேலும் இன்னும் அதிகமாக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். ஆனா இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்ன நான் முழங்கால் போட்டு ஜெபம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் தைரியத்தோட தொடர்ந்து ஜெபம் செஞ்சேன். கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செஞ்சேன். நம்பிக்கையோட தொடர்ந்து ஜெபம் பண்ணி தேவனுக்குள்ள நான் உறுதியா நிலைச்சிருந்தேன். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுங்கன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நானு ஜெபம் நிறைவேறும் நினைச்சேன். பத்மினியின் தொடர் ஜெபத்திற்கு தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தார். அந்த நேரத்துல எப்பவுமே எங்க வீட்ல குடும்ப ஜெபம் நடக்கவே இல்லை.
அதுக்கு பிறகு எங்க வீட்ல குடும்ப ஜெபம்னு கூட ஆரம்பிச்சோம். நாங்க ஒன்னா சேர்ந்து குடும்ப ஜெபம் செஞ்சோம். அப்ப ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல தேவன் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு அவரை உணர வச்சார். அந்த நேரத்துல தேவனுக்கு முன்ன தன்னுடைய பாவத்தை உணர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதார். உண்மையாவே நான் என்னோட வாழ்க்கைய ஆண்டவர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு அப்பவே கண்ணீர் விட்டு அழுது சொன்னார். அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சு ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தேவன் என்கிட்ட சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது மற்றும் 4வது வசனம் மூலமா என் கூட பேசினார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த வசனத்தை நான் பிடிச்சுக்கிட்டேன். இந்த வசனம் மூலமா நான் தேவன் கிட்ட, தேவனே உண்மையாவே நீங்க என் தலையை உயர்த்தி இருக்கீங்கன்னு சொன்னேன். அப்ப உண்மையாவே என்னோட மனசின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி சொன்னேன். இப்ப கணவன் மனைவி எங்க 2 பேருடைய வாழ்க்கை மூலமா தேவன் மகிமைப்படுகிறார். மேலும் எப்போதுமே தேவன் என்னை தலை தாழ்த்த விடல. நன்றி பத்மினி வாசுதேவா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். யாராவது ஒருத்தங்க தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் செய்வது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அப்படி தீய பழக்கத்திற்கு அடிமையா இருந்து மீண்டு வந்தவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிடணும் அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும், அவங்க ஜெபிக்கணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், அந்த வசனங்களின்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அப்படி நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது தேவ பிரசன்னம் உங்களை நிறைத்து கொள்ளும். அப்போ நிச்சயமாகவே மறுபடியும் அந்த தவறான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம அப்படி மீண்டு வந்தவர்களுக்காகவும் குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கவங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சத்தீஸ்கருக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற நிர்வாகம் மற்றும் ஆட்சி மேலே உங்கள் கருணை பார்வை இருக்கட்டும். தலைவர்கள் மக்கள் மேலே காட்ட வேண்டிய அன்பையும் நியாயத்தையும் சரியாக காட்ட அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த மாநிலத்தில் அமைதி நிலைச்சிருக்கட்டும் ஆண்டவரே. இப்போ நாங்கள் தீய பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்களுக்காகவும் அதிலிருந்து வெளியே வந்தவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்பா. மறுபடியும் அந்த பழக்கத்திற்கு திரும்பி போகக்கூடிய பலவீனமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்கள் வல்லமை அவங்க கூட இருக்கட்டும், உங்கள் பிரசன்னம் அவங்களை நிறைத்து கொள்ளட்டும். மறுபடியும் அந்த பழக்கத்திற்கு போகாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவை உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிற்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல நம்ம ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். குடும்ப ஜெபம் செய்யும்போது அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சிபிஎன் குடும்பமாக ஒன்றாக இணைந்து இந்த ஜெபத்தை நம்ம செஞ்சுருக்கோம். நிச்சயமாகவே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரிடத்தில் நட்பாக இருங்க. அப்போ எந்த கெட்ட பழக்கமும் உங்ககிட்ட வராது. இங்கே ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நம்முடைய பயம் நம்முடைய நினைவையே இழக்க செய்திடும். அந்த பயம் இருக்கிறதுனால சில முடிவுகளை கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கான பைபிள் வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். பொதுவாக புதன்கிழமை எல்லாமே நம்ம ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடை உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். நம்ம நாட்டுடைய பல மாநிலங்களை குறித்து, அங்கே உள்ள சகோதர சகோதரிகள் குறித்தும், அங்கே உள்ள கொயர் பாடல்கள் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்களும் இதற்கு உதவி செய்யலாம். உள்நாட்டிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி உங்களுக்கு சாட்சிகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட்
www.cbnindia.org/give-to-cbn. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அதில் முன்பதிவு செய்யலாம். இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து 2 ஜீவனுள்ள சாட்சிகளை பார்த்தோம். அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம தீய பழக்க வழக்கத்திலிருந்து அடிமையாவதிலிருந்து மீண்டு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், அதையும் பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.